நடவு நட்டு தண்ணீர் பாய்ச்சறது மட்டும் விவசாயம் இல்ல, அதையும் தாண்டி ஒவ்வொரு பயிருக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. அது சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறவங்க தான் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முழுமையா பதிவு செய்யற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த உழவன். வாங்க இந்த வாரம் உழவன் நிகழ்ச்சிக்கு போகலாம். கல்யாண சீர்வரிசையில இருக்கிற முக்கியமான பொருட்களை ஒண்ணு பாய். அதுலயும் கோரைப்புல் பாய்கள் உடலுக்கு ஆரோக்கியமானது என்ற காரணத்தினால பாய்களை விரும்பி பயன்படுத்துவோர் அதிகம். அப்படிப்பட்ட கோரைப்புல் சாகுபடி குறித்து இன்றைய விதை முதல் விற்பனை வரை பகுதியில பார்க்கலாம். கோரை புல்லால் நெய்யப்பட்ட பாய் என்பது பண்டை காலம் தொட்டு அத்தனை பிரசித்தி பெற்றது. பிளாஸ்டிக் பாய்களில் படுத்து உறங்கினால் பல்வேறு நோய்கள் தாக்கும் என்பதால் பலரின் தேர்வு கோரைப்பாயாக இருக்கும். இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட கோரை புற்களை கொண்டு செய்யப்படும் பாய் வகைகள் உடலுக்கு ஆரோக்கியமானதும் கூட. உடலை உறுத்தாத வகையில் முறையாக முடையப்படும் பாய் வகைகளை திருமண சீர்வரிசை பொருட்களில் ஒன்றாக கொடுப்பதும் இன்றைய வழக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. இத்தகைய கோரைப்புல் உற்பத்தி என்பது தமிழகத்தின் காவிரி டெல்டா பகுதிகளில் பிரதான தொழிலாக இருக்கிறது. சேலம், குளித்தலை, கரூர், முசிறி உள்ளிட்ட டெல்டா பகுதிகளில் கோரைப்புல் உற்பத்தியை செய்யும் விவசாயிகளும் உண்டு. இந்த கிழங்குல இந்த 2 கோரை பார்த்து எடுத்துட்டோம்னா அடுத்தது இந்த கோரை முளைக்குங்க. அடுத்தது இந்த மாதிரி முட்டி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி முட்டி இன்னொரு கோரை வருங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா வளர்ந்துகிட்டே வரும் இந்த கோரைங்க. இது ஒரு தடவை கோரைக்காட்டுல நட்டு வச்சிட்டோம்னா குறைஞ்சது ஒரு 15 வருஷம் 20 வருஷத்து வரலையும் பிரச்சனை இல்லாத அறுத்துக்கிட்டே இருக்கலாங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு 100 கூட தேவைப்படுங்க. தண்ணி அப்பப்போ ஒரு 5 நாளைக்கு ஒரு தண்ணி வைக்கணுங்க. தண்ணி வச்சு நல்லா முளைப்பு வந்துருச்சுன்னா அப்புறம் ஒரு மாசத்துக்கு ஒரு தண்ணி இருந்தா கூட போதுங்க. ஒரு ஏக்கருக்கு 100 கட்டு கோரை வருங்க. ஒரு ஏக்கர் முழுக்க கோரை கிழங்கை நட்டு வைத்தால் 100 கட்டு பலன் தரும் என்பதே இதன் சிறப்பம்சம். இந்த புல் ரகம் வறண்ட நிலத்திலும் வளரும் தன்மை கொண்டது என்பதால் இதனை வளர்க்க விரும்பும் விவசாயிகளும் அதிகம். 3 சைஸா எடுப்போம். மார்மட்டம் 1, பழத்தி 1, 54 1. மொத்தம் மார்மட்டத்தை 48, 50, 54. வீடுகளை அலங்கரிக்க உதவும் ஸ்கிரீன் தயாரிப்பு, பழக்கூடைகள் உள்ளிட்ட பொருட்களை தயாரிக்க கோரைப்புல் பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. அதே நேரம் கோரைப்புல்லுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்வதுடன் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என்பதும் விவசாயிகள் முன்வைக்கும் கோரிக்கையாக இருக்கிறது. முருங்கை சாகுபடி சொன்னாலே அது அரவக்குறிச்சி தான். காரணம், இங்கு விளையிற முருங்கைக்கு தனி ருசி இருக்குன்னு தான் சொல்லணும். இயற்கையான முறையில விளைவிக்கப்படுற அரவக்குறிச்சி முருங்கை சாகுபடி குறித்து இப்ப பார்க்கலாம். கீரை வகைகளில் ருசியானதும் மற்றும் எல்லோருக்கும் பிடித்தமானது என்ற பட்டியலில் முதன்மை இடம் பிடிப்பது முருங்கைக்கீரை தான். அதேபோல் முருங்கைக்காய்க்கும் தனி சுவை உண்டு. முருங்கை பூ, கீரை, காய் என அன்றாட சமையலில் பயன்படுத்தும் அனைத்தும் உடலுக்கு ஆரோக்கியமானதும் கூட. இத்தகைய முருங்கைக்காய் சாகுபடியில் பிரதானமான ஒரு ஊராக இருக்கிறது அரவக்குறிச்சி. ருசியான முருங்கை என்றால் கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சியை தான் எல்லோரும் கை காட்டுகிறார்கள். காரணம், அந்த மண்ணில் விளையும் முருங்கைக்கு அத்தனை ருசி. அந்த ஊரில் வசிக்கும் விவசாயிகளின் பிரதான விவசாயமாக முருங்கை உற்பத்தி இருக்கிறது. மரமுருங்கை, செடி முருங்கை, கரும்பு முருங்கை என 3 ரகம் உள்ளதாக கூறும் விவசாயிகள் இதிலிருந்து நல்ல லாபம் கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். கரூர் மாவட்டத்தில் இருக்கிற அரவக்குறிச்சியில தான் முருங்கை அதிகம். முருங்கையில மரமுருங்கை, செடி முருங்கை, கரும்பு முருங்கை 3 ரகம் இருக்கு.
இதுல வந்து அதிகமா ஈல்டு தரக்கூடியது வந்து மரம் முருங்கையும் கரும்பு முருங்கையும் தான் அதிகமா இருக்கு. செடி வந்து ஒரு கம்மியா தான் இருக்கு. இப்ப ஏக்கர்னு பார்த்தா மரம் முருங்கைன்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 50 மரம் வைக்கலாம். செடி முருங்கைன்னு பார்த்தா 100 மரம் அது கண்ணா இருக்கிறதுனால 100 மரம் 2 வருஷத்துக்கு தான் இருக்கும் அந்த செடி. மரம் முருங்கை வந்து தொடர்ந்து எப்போதுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சீசன் வந்து பாத்தீங்கன்னா தையில ஆரம்பிச்சு மறுபடியும் ஒரு 8 மாசத்துக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அரவக்குறிச்சி பகுதியில் இயற்கையான முறையில் விளைவிக்கப்படும் இந்த முருங்கைக்கு தனி மவுசம் இருக்கிறது. காரணம், செயற்கை உரங்களை தவிர்த்துவிட்டு இயற்கை முறையை பின்பற்றுவதால் அதன் பலன் ருசியில் தனித்து தெரிவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்க வந்து ஒரு 10 மாடு வளர்க்குறோம். அதுல வந்து வர்ற சாணம் கோமையம் இது வந்து வேஸ்ட் ஆகாம ஒரு சிமெண்ட் தரை அமைச்சு அதுக்கு ஒரு தொட்டி அமைச்சு அதுல வர்ற கோமையும் சாணத்தை வேஸ்ட் ஆகாம நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு தொட்டி அமைச்சு அதுல இருந்து எடுத்து இந்த இதுக்குள்ள விட்டு மரங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். முருங்கை தோட்டத்திற்கு இடையே ஊடு பயிராக பல்வேறு ரகங்களை பயிரிட முடியும் என கூறும் விவசாயிகள் இதன் மூலம் லாபத்தை பல மடங்கு பெருக்கிக் கொள்ள முடியும் என்றும் கருத்து தெரிவிக்கின்றனர். கம்பு, சோளம், மிளகாய், கடலை இது மாதிரிலாம் போடலாம். வருஷத்துல 2 வாட்டி சீசன், ஆடி மாசம் தை மாசம். ஒரு மரத்துக்கு 50 கிலோ குறைஞ்சபட்சம். வருடத்தின் 8 மாதங்களில் முருங்கை சாகுபடி இருக்கும் என்பதால் இதற்கு எப்போதுமே வரவேற்பு அதிகம் உண்டு. ஒரு முருங்கை மரத்தை நட்டு வைத்து உரிய பராமரிப்புகளை கொடுத்தால் போதும், உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்து பலன் கொடுக்கும். சத்துகள் அதிகம் நிறைந்த முருங்கையை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்வது நமக்கு ஆரோக்கியமானதும் கூட. சிறுதானியம் குறித்த விழிப்புணர்வு மக்கள் கிட்ட பெருகிட்டே வருதுதான் சொல்லணும். காரணம், ஆரோக்கியமான உணவு வகைகளை நோக்கி மக்களோட கவனம் திரும்பி வரத ஓமலூர்ல நடக்கிற சிறுதானிய சந்தையில பார்க்க முடியும். இன்றைய வாரச்சந்தை பகுதியில ஓமலூர் நடக்கிற சிறுதானிய சந்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உடலுக்கு உறுதி தரும் சிறுதானியங்கள் குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் சமீப காலமாக பெருகி வருகிறது என்பது உண்மையும் கூட. சாமை, கம்பு, ராகி, பச்சை பயிர், காராமணி, எள், மக்காச்சோளம் உள்ளிட்ட பொருட்களை குறைவான விலையில் வாங்க வேண்டுமா? நீங்கள் வர வேண்டியது ஓமலூர் அருகே உள்ள மேச்சேரி சந்தைக்குதான். இந்த சந்தையில் எல்லா விதமான சிறுதானியங்களும் குறைவான விலையில் கிடைக்கிறது என்பதால் மக்கள் கூட்டமும் அதிகமாகவே காணப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு வரும் மக்கள் தங்களுக்கு விருப்பமான பயிர்களை வாங்கிச் செல்கின்றனர். அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தும் பயிர் வகைகளும் இந்த சந்தையில் கிடைக்கிறது என்பது சிறப்பம்சம். வறட்சியான நிலங்களில் வளரும் தன்மை கொண்ட இந்த சிறுதானியங்கள் சேலம், தர்மபுரி உள்ளிட்ட இடங்களில் அதிக அளவில் விளைகிறது. இவற்றை தங்களுக்கு அருகாமையில் உள்ள மேச்சேரி சந்தையில் கொண்டு வந்து விற்க விவசாயிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். மேலும் வாடிக்கையாளர்களை நேரடியாக சந்தித்து தங்கள் பொருட்களை விற்பதால் தேவையான லாபம் கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். வாரந்தோறும் புதன்கிழமைகளில் நடக்கும் இந்த சந்தைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வாடிக்கையாளர்கள் இங்கு வருகின்றனர். ஓமலூரிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த சந்தையானது தமிழகத்தின் பிரதான சிறுதானிய சந்தையாக உருவெடுத்திருக்கிறது. தினை அரிசி இருக்கு, சாமரிசி, வரகரிசி, அப்புறம் தினை இருக்குது, சாம இருக்கு, கம்பு இருக்கு, சோளம், ராகி. சுற்றுப்பக்கம் கிராமங்கள் நிறைய இருக்கனால அங்க விளைச்சல் ஜாஸ்தி. எல்லாம் இங்க வந்து போடுவாங்க. அவர்கிட்ட வந்தா 10 லாரி 5 லாரி வருது. சர்க்கரை வியாதி, இதய நோய், பெண்களுக்கான உடல் ரீதியான பிரச்சனைகள் இவற்றை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்ட இந்த சிறுதானியங்களை தங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்ள விரும்பும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இதனால் சமீப காலமாக சிறுதானியங்களின் உற்பத்தி என்பதும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. ஆறு இருக்கிறேன்னா மாட்டு பழதானி வைக்கிறோம். புண்ணாக்கு, பருத்திக்கொட்டை, கம்பு, பொட்டு கம்பு, விதக்கம்பு இருக்கு. எள்ளு வைக்கிற தட்டைப்பயிர் வைக்கிறோம். அவரைக்கொட்டை, கொள்ளு, மக்காச்சோள மாவு எல்லாம் வைக்கிறோம். இயற்கையான முறையில் விளைவிக்கப்படும் இந்த சிறுதானியங்களை சாப்பிடுவதால் தங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது என்பதால் மேச்சேரி சந்தை மக்களால் வரவேற்பு பெற்ற ஒரு சந்தையாகவே இருக்கிறது. மாடுகளை வளர்க்கிறவங்க பால் உற்பத்தியை மட்டும்தான் பெருசா நினைப்பாங்க. ஆனா மாடுகளின் கழிவுகளில் இருந்து இயற்கை விவசாயத்தை பிரதானமா செஞ்சுட்டு வராரு கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி சுகுமாரன். மாடுகள் வளர்ப்பு குறித்தும் இயற்கை விவசாயம் குறித்தும் இயற்கை விவசாயி சுகுமாரன் என்ன சொல்றாருன்னு இனி எல்லாம் இயற்கை பகுதியில இப்ப பாக்கலாம். கால்நடை வளர்ப்பு என்பது அத்தனை எளிதான காரியமில்லை.
காரணம், உரிய நேரத்தில் தீவனம் கொடுக்க வேண்டும், பராமரிப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும், கால்நடைகளின் கழிவுகளை அகற்ற வேண்டும் என நிறைய மெனக்கடல்கள் இருக்கும். இதனாலேயே கால்நடை வளர்ப்பு என்றால் பலரும் தயக்கம் காட்டுவார்கள். ஆனால் கால்நடை வளர்ப்பில் 40 ஆண்டுகால அனுபவத்துடன் இன்று பெரிய அளவில் பண்ணை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் விவசாயி சுகுமாரன். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்துள்ள கள்ளிப்பட்டியைச் சேர்ந்த சுகுமாரன் மாடுகள் வளர்ப்பதில் சீனியர் என்றுதான் சொல்ல வேண்டும். விதவிதமான பசுமாடுகள், உயரத்தில் சற்று மாற்றம் கொண்ட முர்ராரக எருமை மாடுகள் என இவர் வீட்டு தோட்டத்தில் உலா வந்த வண்ணம் இருக்கின்றன. இத்தனை மாடுகளை வளர்ப்பதில் உங்களுக்கு சிரமம் ஏதும் இல்லையா என்று கேட்டால் முகம் மலர்ந்து சிரிக்கிறார் சுகுமாரன். தன் நிலத்தில் விளைவிக்கும் பயிர்களுக்கு இந்த மாடுகளின் சாணம்தான் பிரதான எருவாக இருக்கிறது என கூறும் இவர் ஹரியானாவிலிருந்து முராரக எருமைகளை வரவழைத்து அதை பராமரித்து வருகிறார். எருமை வளர்த்தல் சிறப்பாக என கருதி அதனால் நமக்கு கூடுதலான தொழு உரமும் சாணி உரமும் கிடைக்கும் என்ற கருத்திலே ஹரியானாவிலிருந்து பெரிய எருமை மாடுகளை கொண்டு வந்து வளர்த்து வருகின்றேன். 15 ஏக்கர் பரப்பில் இயற்கை விவசாயம் செய்து வரும் இவர் சாணம் மற்றும் தொழு உரத்தை நம்பி மட்டுமே விவசாயம் செய்வதால் நல்ல பலன் கிடைப்பதாகவும் கூறுகிறார். அதே நேரம் மாடுகளுக்கு உரிய தீவனத்தை வழங்க வேண்டும் என்றும் இதனால் நல்ல பலன் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கிறார். இவர் தோட்டத்தில் நீச்சல் குளம் போல தோற்றமளிக்கும் தண்ணீர் தொட்டியில் எருமை மாடுகள் சாவகாசமாக நீந்திய வண்ணம் இருக்கின்றன. ஏதோ வெயில் காலத்திற்கு மாடுகள் குளியல் போடுகிறது என நாம் நினைத்தால் சுகுமாரன் கூறும் கருத்து கொஞ்சம் புதுமையாகவும் பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு உபயோகமானதாகவும் இருக்கிறது. எருமை மாடு சாப்பிட்ட அளவுக்கு ஜீரணத்துக்கு எடுத்து அது மேல தண்ணி ஊத்தினா தான் சுகம். அந்த சுகத்தை நாம அதுக்கு தண்ணீரை கொடுத்தா தான் பால்லையுமே உற்பத்திக்கு குறையாமல் இருக்கும். எருமை மாடுகள் தண்ணீரில் குளிக்கும் போது அதன் உடலில் இருந்து வெளிவரும் கழிவுகள் தண்ணீருடன் கலந்து விடுகிறது. இந்த தண்ணீரை தன் வயலுக்கு பாய்ச்சி விடுவதன் மூலம் இயற்கை உரமும் தண்ணீரும் ஒரே நேரத்தில் சரிவிகிதமாக கிடைப்பதால் கைமேல் பலன் கிடைப்பதாக கூறுகிறார் விவசாயி சுகுமாரன். ஒரு எருமை நாள் ஒன்றிற்கு 15 கிலோ சாணத்தை கொடுப்பதால் அதை தன் வயலுக்கு பயன்படுத்திக் கொள்ள எளிதாக இருப்பதாகவும் கூறுகிறார் இந்த இயற்கை விவசாயி. கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தால் சிறந்த விவசாயியாக அடையாளம் காணப்பட்டிருக்கும் இவர் மற்ற விவசாயிகளுக்கும் முன்னோடியாகவே இருக்கிறார். ஆடு வளர்ப்பு என்பது தனிக்கலை. அதிலேயும் பல்வேறு நன்மைகள் தரக்கூடிய பரண்மேல் ஆடு வளர்ப்பு என்பது சமீப காலமா பிரபலமாகிட்டு வர ஒரு விஷயமா இருக்கு. பரண்மேல் ஆடு வளர்ப்பு குறித்து இன்றைய வயல்வெளி வாழ்க்கை பகுதியில இப்ப பார்க்கலாம். ஆடு வளர்ப்பு என்பது விவசாயிகளின் பிரதான தொழில்களில் ஒன்று. அசைவ உணவிற்காக வளர்க்கப்படும் ஆடுகள் சந்தையில் அதிக விலை போவதால் லாபகரமான தொழில்களில் ஒன்றாகவே இருக்கிறது. போதிய இடம் மற்றும் ஆர்வம் இருந்தால் போதும் என்பதே இதற்கு அடிப்படை என்பதால் விவசாயிகள் ஆடு வளர்ப்பதை பெரிய அளவில் செய்து வருகின்றனர். தலச்சேரி, பீட்டல், போயர், ஜமுனாபாரி, சேலம் கருப்பு, கன்னியாடு, வெள்ளாடு, செம்மறியாடு என ஆடுகளிலும் பல வகை இருக்கிறது. ஒவ்வொரு ஆட்டிற்கும் ஒரு சிறப்பம்சம் உண்டு என்பதால் இதற்கான வரவேற்பு என்பது விவசாயிகளிடமும் வாடிக்கையாளர்களிடமும் அதிகமாகவே இருக்கிறது. ஆடு வளர்ப்பில் பல வகை இருந்தாலும் சமீப காலங்களில் பரண்மேல் ஆடு வளர்ப்பு பிரபலமாகி வருகிறது. ஆடுகளின் கழிவுகளை சேகரித்து உரமாக்குவது எளிது என்பதால் இந்த முறை தற்போது விவசாயிகளிடம் பரவலாகிக் கொண்டிருக்கிறது என்கிறார்கள் வேளாண் துறை அதிகாரிகள். ஆடுகளுடைய நம்ம எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம கொட்டையில வளர்ப்பு முறையோ இல்லாட்டி மேய்ச்சல் முறையோ அல்லது மேய்ச்சல் கலந்த கொட்டல் முறையோ நம்ம பின்பற்றலாம். ஒரு குறைஞ்சபட்ச ஆடுதான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மேய்ச்சல் கலந்த கொட்டில் முறை ரொம்ப நல்லது. ஒரு 200-300 ஆடுகளை வச்சு நம்ம கமர்ஷியலா பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு கொட்டில் முறையில உகந்ததா இருக்கும். தரையில் இருந்து குறிப்பிட்ட உயரத்தில் மேடை போல் அமைத்து அதில் ஆடுகளை வளர்க்கும் இந்த முறையால் ஆடுகள் சுகாதாரமாக வளரும். மேலும் போதிய காற்றோட்டம் கிடைப்பதால் ஆடுகள் நல்ல சூழ்நிலையில் வளரும் தன்மை கொண்டதாக இருக்கும் என்பதுதான் உண்மை.
ஆடுகளை நம்ம பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனுடைய டிராப்பிங்ஸ் ஆகட்டும், யூரின் ஆகட்டும் உடனடியாக கீழே விழுந்துறதுனால ஆடுங்களுக்கு வந்துட்டு அதனால அந்த வரக்கூடிய அந்த டிசீஸோ இல்லாட்டி ஸ்மெல்லோ வந்துட்டு இல்லாம ஆடுங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சுத்தமான தண்ணி 24 மணி நேரம் கிடைக்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஆடுங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடுகளுக்கு வழங்கப்படும் பசுந்தீவனம், உலர் தீவனம், கலப்பு தீவனம் ஆகியவற்றை முறையாக வழங்கி வந்தால் நன்கு சதைப்பற்றுடன் கொழு கொழுவென வளரும் ஆடுகள் பண்ணையாளர்களுக்கு நல்ல லாபத்தை தருகிறது. ஆடுகளின் உடல் எடையில் 10% நாளொன்றுக்கு தீவனமாக கொடுக்க வேண்டும் என கூறும் வேளாண் துறை வல்லுநர்கள் தீவனத்தை சொந்தமாக வளர்த்துக் கொடுப்பதும் எளிதானதுதான் என்றும் தெரிவிக்கின்றனர். தீவனத்தை வந்துட்டு ஒரு 3 வகையான தீவனங்களை வந்துட்டு ஆடுகளுக்கு தினமும் வந்துட்டு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. அதுல முக்கியமா பசுந்தீவனம், உலர் தீவனம், கலப்பு தீவனம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிலோ வரைக்கும் ஒரு ஆடுங்களுக்கு வந்துட்டு பசுந்தீவனங்களை வந்துட்டு கொடுக்கலாம். அகத்திய இலைங்க, கிளைரிசீடிய தீவன மரத்தோட இலைங்க, சூபாபுல் அப்படிங்கக்கூடிய மர இலைங்களை கூட நம்ம பசுந்தீவனமா வந்துட்டு ஆடுங்களுக்கு கொடுக்கலாம். உலர் தீவனம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கடலைக்கொடி அதிகமா நமக்கு கிடைக்குது. அதை தவிர மற்ற பயிர் வகை கொடிங்களை கூட நம்ம காய வச்சு பத்திரப்படுத்திக்கிட்டு வருஷம் ஃபுல்லா கிடைக்கிற மாதிரி கொடுக்கலாம். அடுத்த 3வது சொன்னது வந்துட்டு கலப்பு தீவனம் இல்லைன்னா அடர் தீவனம்னு சொன்னேன். இதை வந்துட்டு முக்கியமா நம்ம இந்த சனையா இருக்கிற ஆடுங்களுக்கும் குட்டி போட்ட ஆடுங்களுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா சனையா இருக்கிற ஆடுங்களை குட்டி நல்ல விதமா வளர்ச்சி அடையும். குட்டி போட்ட ஆடுங்களுக்கு குட்டிகளுக்கு தேவையான பால் வந்துட்டு தாயாட்டில இருந்து கிடைக்கும். பரன்மேல் ஆடு வளர்ப்பில் ஆடுகளை வளர்க்கும் போது அவ்வப்போது தீவனத்தையும் தண்ணீரையும் தருவதன் மூலம் தொற்று நோய் ஏற்படும் பயமில்லை என்ற கருத்தும் உள்ளது. பரனுக்கு கீழே சேரும் கழிவுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அதை தங்கள் நிலத்திற்கு உரமாகவும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதே இந்த முறையின் சிறப்பம்சம். சரியான இடைவெளியில் குடற்புழு நீக்க மருந்து மற்றும் தடுப்பூசிகளை போடுவதன் மூலம் ஆடுகளை சிறப்பான முறையில் வளர்க்க முடியும். மேய்ச்சல் முறை மற்றும் கொட்டல் முறையில் வளர்ப்பதை விட பல மடங்கு லாபத்தை இந்த பரன்மேல் வளர்ப்பின் மூலம் விவசாயிகள் பெற முடியும் என்ற கருத்தும் உள்ளது. ஆடுகளை வளர்க்க விரும்பும் விவசாயிகள் தங்கள் சூழலுக்கு ஏற்ற மாதிரியான வளர்ப்பு முறையை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியம். பசுந்தீவனத்தை சாப்பிட்டு சரியான தகவமைப்பில் வளரும் ஆடுகள் பண்ணையாளர்களுக்கு பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி தரும் ஒரு காரணியாகவே இருக்கும் என்பதுதான் உண்மை. சென்னைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற வானகரம் மீன் விற்பனையில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடம். குறைவான விலையில அமோக மீன் விற்பனை நடக்கிற வானகரம் மீன் விற்பனை கூடம் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சென்னையின் பிரதான மீன் விற்பனை கூடமாக இருக்கிறது வானகரம் மீன் சந்தை. நீங்கள் இதுவரை பார்த்திராத, சுவைத்திராத எல்லா வகையான மீன் வகைகளையும் குறைவான விலையில் கை நிறைய வாங்கிச் செல்ல முடியும் என்பதுதான் இந்த சந்தையின் சிறப்பம்சம். சங்கரா, கொடுவா, கெளுத்தி, நெத்திலி, வஞ்சிரம், சுறா, நண்டு, இறால் என அத்தனை மீன் வகைகளும் இந்த சந்தையில் கிடைக்கிறது. வாரத்தின் எல்லா நாட்களிலும் இந்த சந்தை செயல்படுவதால் மீன் பிரியர்கள் வானகரம் சந்தை நோக்கி தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் உள்ளனர். அதிலும் வார இறுதி நாட்களில் இந்த சந்தையில் குறைந்தது லட்சக்கணக்கானோர் கூடுவதால் விற்பனையும் அமோகமாக நடைபெறுகிறது. சென்னையின் பிற இடங்களில் கிடைக்கும் மீன்களின் விலையை விட வானகரம் சந்தையில் பாதிக்கு மேல் விலை குறைவாக இருப்பதால் பல கிலோமீட்டர் தூரத்தை கூட பொருட்படுத்தாமல் இங்கு வந்து மீன்களை வாங்கிச் செல்வோரும் உண்டு. சங்கரா வெளியில 240 ரூபா இருக்கு, வெளியில இங்க 200 ரூபாய், பாதி ரேரெல்லாம் கம்மியா இருக்கு. விலை குறைவு என்பதை விட வெரைட்டியான எல்லா மீன்களும் ஒரே இடத்தில் கிடைக்கிறது என்பதுதான் வானகரம் சந்தைக்கு நிரந்தர வாடிக்கையாளர்களை வர வைத்திருக்கிறது. விற்பனைக்காக மொத்தமாக மீன்களை வாங்கிச் செல்வோரும் உணவு விடுதிகளின் தேவைக்காக வாங்கிச் செல்வோரும் இங்கு வருவதுண்டு. சிட்டில எல்லா இடத்துலயும் விட இந்த மீன் ரொம்ப சீப்பா கிடைக்குது. 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு போறாங்க. பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் ரொம்ப ஃபெசிலிட்டியா இருக்கு. சென்னை, காசிமேடு, ராமேஸ்வரம், தமிழகம், கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கு மீன்கள் வருவதுண்டு.
மீன்கள் தரமாகவும் கிடைப்பதால் இந்த சந்தையில் மக்கள் கூட்டம் எப்போதும் அலைமோதும். இறால், நண்டு போன்றவை மட்டுமல்லாமல் கருவாடு உள்ளிட்ட பொருட்களும் இங்கு கிடைக்கிறது. கேரளா, கர்நாடகா, அந்த சைடு கோவா, இந்த சைடு பாலக்காடு, ராமேஸ்வரம் எல்லா ஊர்ல தான் மீன் வந்துட்டு இருக்குது. எல்லா மீனும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப சீப்பான விலையில தான் கொடுக்குறோம். ரொம்ப அதிகமான விலை இருக்காது. மீன்களை வாங்குவோருக்கு அவற்றை சுத்தம் செய்து தருவதற்கும் இங்கு ஏராளமான ஆட்கள் இருக்கிறார்கள். இது தவிர வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட வசதிகளும் நிறைவாக இருப்பதால் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதே நேரம் இதுபோல கூடுதலாக இன்னொரு சந்தையை துவங்க வேண்டும் என்பதும் வாடிக்கையாளர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. விளைந்திருக்கிற தன் வயலை பார்க்கிற ஒரு விவசாயி அடைகிற மகிழ்ச்சி தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம். மற்றவங்களுக்கு உணவு கொடுக்கிறது தான் தன்னுடைய கடமையா நினைச்சு அதை பொறுப்புடன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளும் போற்றுதலுக்குரியவர்கள். விவசாயிகளுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் தர வேண்டியது நம் கடமையும் கூட. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா.